பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் இவ்வேளையிலே நம்மோடு என்ன பேசுகிறார், அவர் நமக்காக என்ன கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 57 அதிகாரம் 2வது வசனம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி உள்ளது. அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் பொழுது அவர் நமக்கு என்ன வார்த்தையை நிமித்தமாய் நம்மோடு பேசுகிறார் என்று பார்க்கும் பொழுது, நமக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் உன்னதமான தேவன், அவர் சத்தியமான தேவன், அவர் நீதி உள்ள தேவன். ஆகையாலே நாம் கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் காதில் வாங்கி, அவர் கண்களினாலே நம்மை நோக்கி பார்த்து, நம்முடைய தேவைகள் என்ன என்று அவர் அறிந்து, நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டு, நம்முடைய விண்ணப்பத்துக்கு அவர் மறவாமல் செவி கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக அவர் நம் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறார். சங்கீதம் 55:17 வசனத்திலும் கூட, அந்தி சந்தி வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். மத்தியான வேளையிலும் மாலை வேளைகளிலும் கூட நாம் நோக்கி கர்த்தரோடு பேசும் பொழுது, அவர் நீ காலையிலே கேட்டாயே, கொடுத்து விட்டேனே, மாலையே இதோ மத்தியான வேளையிலும் மாலை வேளையிலும் கேட்கின்றாயே, தரமாட்டேன் என்று சொல்லுகிற தேவன் அல்லவர். நாம் எப்பொழுதுக்கு கூப்பிட்டாலும் அவர் இறங்கி வந்து நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் அவர். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் கூட அவர் நோக்கி பார்த்து, அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்து தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள் தேவனுடைய பக்தர்கள். அதுபோல நாமும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள, அவர் வல்லமையினாலே நாம் நிரப்பப்பட எப்பொழுதும் அவர் பாதப்படியிலே அமர்ந்திருப்போம். ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் விசுவாசம் என்னையும் என் குடும்பத்தாரையும் ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே உமக்கு எப்பொழுதும் பயபக்திக்குரியவர்களாக நானும் என் குடும்பமும் உமக்கு முன்பாக நிலை நிற்க வேண்டும். உம்முடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். நீங்க தான்ப்பா எங்களுக்கு கருணை செய்யணும். எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கும் அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவர்களாக எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இம்மை பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு உம்மோடு நீர் எங்களை சேர்த்து கொள்ளுகிறதற்காக எப்பொழுது புத்தியுள்ள ஸ்திரீகளாக, புத்தியுள்ள புத்திரர்களாக உம்முடைய பார்வையிலே நாங்கள் காணப்பட வேண்டும். பரிசுத்தமுள்ள பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கும் பொழுது பலவிதமான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை நீர் சந்தோஷப்படுத்துகிற தேவனை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய விசுவாசம் என் குடும்பத்தாரையும் எங்களையும் ரட்சிக்க உம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்க உதவி செய்யும். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. அவருடைய மகிமுள்ள கரம் நம் அனைவரோடு கூட இருந்து நம்மளை பக்தியின் வைராகியத்திலே நடத்தி அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக அபிஷேகப்படுத்தி காத்துக்கொள்வாராக. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.